ஓம் தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டிகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 24ஆம் நாள் 7/2/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த மந்த வாரத்திலே எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யக்கூடாது, ஆரம்பிக்கக்கூடாது. அந்த வகையிலே இந்த இறை வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், ஐயப்பனுடைய வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள் இந்த சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையிலே சுப முகூர்த்தங்கள் எடுக்கக்கூடாது. ஒரு திருமணம் சனிக்கிழமையில் செய்யக்கூடாது. ஒரு கிரகப்பிரவேசம் சனிக்கிழமையில் செய்யக்கூடாது. ஒரு கும்பாபிஷேகம் சனிக்கிழமையில் செய்யக்கூடாது. இந்த கிரியைகள் திரும்பி ஆரம்பமாகி வருகின்ற பொழுது வருவது வேறு. இந்த சனிக்கிழமையிலே ஆரம்பிக்கக்கூடாது. சனிக்கிழமையிலே கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாது. அந்த வகையிலே இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமையிலே சனீஸ்வரனுடைய வழிபாடும் இறை வழிபாடுகள் நாம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக அமையும். இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே உற்சவங்கள், கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே வவுனியா மாவட்டத்திலே வவுனியா முத்திரை தோட்டம் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளி அருளாட்சி செய்து வருகின்ற அருள்மிகு ஸ்ரீ தேடி வந்த பிள்ளையார் என்று போற்றப்படுகின்ற பிள்ளையார் ஆலயத்தினுடைய புனராவர்த்தன அஷ்டபந்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக நடைபெற திருவள் கூட்டியிருக்கின்றது. இன்றைய தினம் தைலாபியங்கம் என்கின்ற அடியவர்களெல்லாம் சென்று தங்கள் கைகளாலே நல்லெண்ணத்தோடு நல்லெண்ணெய் சாத்துகின்ற நிகழ்வு. எண்ணெய் காப்பு யார் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கிறதோ, தேடி வந்து அருள் புரிகின்ற விநாயகன் தேடி வந்த பிள்ளையார். இந்த தேடி வந்த பிள்ளையாரை நாம் நாடி சென்று எண்ணெய் காப்பு சாத்தி வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயமாக அனைத்து சிறப்புகளும் நம்மை நாடி வந்து கூடி அருள் புரிகின்ற வகையிலே இந்த தேடி வந்த பிள்ளையாருடைய திருவருள் நமக்கெல்லாம் கிடைக்கின்ற வகையிலே இந்த தைலாபியங்கத்திலும் கலந்து கொள்வதோடு நாளைய தினம் நடைபெறுகின்ற மகா கும்பாபிஷேகத்திலும் நாம் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இந்த ஆலயத்தினுடைய பல ஆண்டுகளாக ஆலயத்தின் குருவாக இருக்கின்ற கும்பாபிஷேக பிரதிஷ்டா பிரதம குருவாகிய சிவாகம வித்யாபூஷணம் சிவஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்களையா அவர்களுடைய தலைமையிலே இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்வுகள் ஏனைய சிவாச்சாரியார்களோடு சேர்ந்து சிறப்பாக நடைபெற திருவள் கூட்டியிருக்கின்றது. அவ்வாறு நிகழ்வு நாம் கலந்து இறைவெல்லாம் பெறுவதோடு வருகின்ற 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, நாளை ஞாயிறு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய விரதங்களிலே அதி உன்னதமாக போற்றப்படுகின்ற மகா சிவராத்திரி விரத அனுஷ்டானங்கள். இந்த 4 ஜாமங்கள் கண் விழித்திருந்து பூஜை வழிபாடுகள். அவ்வாறு 4 ஜாமங்களும்
கண் விழித்திருக்க முடியாதவர்கள் லிங்கோர்பவ காலம் என்று போற்றப்படுகின்ற நள்ளிரவு 11:57 முதல் 12:32 வரை உள்ள 2ஆம் ஜாமம், அந்த 2ஆம் ஜாமமாகிய லிங்கோர்பகாலம் வரையிலே கண் விழித்திருந்தாலே 4 ஜாமங்களும் கண் விழித்த பலன் கிடைக்குமாம் என்ற நல்ல சிந்தனையோடு இறையருளும் குருவருள் நமக்கு பூர்வமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.